ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியிலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் தனித்தனியாக இருந்தது. இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டுமே சேர்ந்து யூனிட் 3ல் நமக்கு 10 கேள்விகளாக கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது ஃபஸ்ட்டு பாலிட்டி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் அண்டு ஹிஸ்ட்ரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? விடை சார்லஸ் மேசன். ஹரப்பா நகரத்திற்கு முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் மேசன் தான். 1826ஆம் ஆண்டு வருகை தந்திருப்பார். அதற்கு அடுத்து 5 வருடம் கழித்து 1831ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் வந்து அந்த இடத்திற்கு வருகை தந்திருப்பார். இது ரெண்டுமே மிக முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தொல்லியல் துறையுடைய முதல் அளவையலாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்த கேள்வி, திருவாலங்காடு செப்பேடு யாருடையது? விடை முதலாம் ராஜேந்திர சோழன். இதெல்லாமே நமக்கு பொருந்தாத இணை அல்லது சரியான இணை எது அப்படின்றதுல கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி, பண்டைய தமிழகத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை கீழ்கண்ட எந்த இடத்தில் அமைந்திருந்தது? விடை மதுரை. காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? விடை 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி, பாண்டிய மன்னன் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின் இது. விடை திருஞான சம்பந்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் குப்தர்கள். இது மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுது. மேலும் தசம எண்முறை அதெல்லாம் கண்டுபிடிச்சதும் குப்தர்கள் தான். அடுத்த கேள்வி, மும்பைக்கு அருகில் உள்ள ஸ்ரீபுரி தீவிற்கு எலிஃபாண்டா தீவு என்று பெயர் வைத்தவர்கள் யார்? விடை போர்ச்சுகீசியர்கள். எலிஃபாண்டா தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை கிட்ட இருக்குது. பல்லவர்களின் முக்கியமான மையம் இவற்றுள் எது? பல்லவர்களுடைய முக்கியமான தலைநகரம் அல்லது மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு தான் இவர்கள் ஆட்சி செய்தனர். தபகத் இ நசிரி என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை மின்கஜ் உஸ் சிராஜ். டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இவங்களுடைய நூல்லாம் பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக 11th ஸ்டாண்டர்டில் இருக்க கொஷின்ஸை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடையது? உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களுடையது. மிக முக்கியமான உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த கல்வெட்டு. அடுத்த கேள்வி, மாலிக் கபூரின் படையெடுப்புக்கு காரணமான பாண்டிய மன்னன் யார்? விடை சுந்தர பாண்டியன். இதை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். மாரவர்மன் குலசேகரனுடைய 2 மகன்கள் தான் சுந்தர பாண்டியன், வீரபாண்டியன். குலசேகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டியனை ஆட்சியில் அமர்த்துறாரு. இதை பிடிக்காத சுந்தரபாண்டியன் தன்னுடைய தந்தையான குலசேகரனை கொலை செய்து விடுகிறார். இதனால் சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையே மோதல் ஏற்படுது. இதில் வீரபாண்டியன் வெற்றி பெற்றுறாரு. தோல்வி அடைந்த சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜிட்ட அடைக்கலம் நாடுறாரு. இதன் விளைவாக தன்னுடைய படை தளபதியான மாலிக் கபூரை அவர் தென்னிந்தியாவிற்கு அனுப்பி படையெடுப்பை மேற்கொள்கிறார். அடுத்த கேள்வி, தைமூர் படையெடுப்பு எப்போது நடைபெற்றது? விடை 1398ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, கவிராஜா என்ற பட்டம் பெற்ற குப்த மன்னர் யார்? விடை சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர். வீணை வாசிப்பது போன்ற நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் சமுத்திரகுப்தர் தான். இதுக்கு ஒரு சின்ன க்ளூ, சமுத்திரம் அப்படின்னா கடல். கடலில் இவர் வீணை வாசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் ஒரு இசைப்பிரியர். அடுத்த கேள்வி, கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? விடை ராஜா கிருஷ்ணதேவ். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் ராஜா கிருஷ்ணதேவ்.
வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டையை அடைவதற்கு உதவிய மாலுமி யார்? விடை அப்துல் மஜீத். வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டையை அடைவதற்கு உதவிய மாலுமி யார்? அப்துல் மஜீத். இவர் ஒரு குஜராத்தி. அடுத்த கேள்வி, முதல் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? விடை ஐலா சஃபேல் உடன்படிக்கை. இரண்டாவது கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்திருக்கும். மூன்றாவது கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் யார்? விடை வில்லியம் பெண்டிங் பிரபு. பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? விடை சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆண்டு 1929 முதல் 30 வரை. ஸோ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவரியை 30% உயர்த்திருப்பாங்க. அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கும். அடுத்த கேள்வி, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? இது ரிப்பீட்டட் கொஷின். விடை 1984 ஆண்டு. இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? விடை சார்லஸ் வுட் அறிக்கை. ஆண்டு 1854 ஆண்டு. மெக்காலவ் கல்விக்குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கும்? 1835. சார்ஜென்ட் அறிக்கை எப்போது வெளியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 ஆண்டு. 1798 ஆண்டு கட்டபொம்மன் ஜாக்சன் சந்திப்பு நடைபெற்ற இடம் எது? விடை ராமநாதபுரம். பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? விடை பம்பாய். ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1851 ஆண்டு. பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவர் மிக முக்கியமான நபராக இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் கருதப்படுவார். அடுத்த கேள்வி, 1857 ஆண்டு பெரும் கலகத்தின் போது இந்துஸ்தானத்தின் மாமன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார்? மிக முக்கியமான கேள்வி இது. விடை 2ஆம் பகதூர் ஷா. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அமர்வுக்கு தலைமையேற்றவர் யார்? விடை WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. அடுத்த கேள்வி, பூலித்தேவரை இறுதியாக தோற்கடித்தவர் யார்? விடை கேப்டன் கேம்பல். ஆண்டு 1767 ஆண்டு. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் எது? வங்கப்பிரிவினை 1905 ஆண்டு அக்டோபர் 16 நாள். சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக மிகவும் மோசமாக காயமடைந்தவர் யார்? பின்னால் இதன் விளைவாக அவர் உயிர் நீத்திருப்பார். விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். சென்னையில் யார் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தப்பட்டது? விடை ஆந்திர கேசரி பிரகாசம். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றிருக்கும். அடுத்த கேள்வி, ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? இது ஒரு குரூப் 1 கொஷின், மிக முக்கியமானது. கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? விடை நீலகண்ட பிரம்மாச்சாரி. ஸோ 1904 ஆண்டு நீலகண்ட பிரம்மாச்சாரி பாரத மாதா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். அதில் மெம்பராக வாஞ்சிநாதன் சேர்ந்திருப்பார். அதன் மூலியமாக தான் இந்த கொலை நடந்திருக்கும். மிக முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்குது. வாஞ்சிநாதனுக்கு அந்த துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி அளித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் இவற்றுள் எது? இது ரீசன்ட் டைமாக டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.